கெட்டிக்கார குட்டி கரடி. ஒரு பெரிய மலைக்கு அருகில் இருந்த காட்டில் ஒரு பெரிய கரடி வாழ்ந்து வந்தது. அந்த கரடிக்கு ஒரு சுட்டித்தனமான குட்டி மகன் இருந்தான். எப்போதுமே குறும்புகள் செய்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் பெரிய கரடி தன் மகனிடம் சொன்னது, நீ மிகவும் புத்திசாலி. எந்த ஆபத்து வந்தாலும் உன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதிலிருந்து தப்பித்துக் கொள்வாய். இருந்தாலும் நீ எப்போதும் யோசித்து செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறியது. ஒரு நாள் பெரிய கரடி உணவு தேடி காட்டுக்குள் சென்றது. தனியாக இருந்த குட்டி கரடிக்கு போர் அடித்தது. நாமும் காட்டுக்குள் சென்று சுற்றி பார்த்தால் என்ன என்று நினைத்தது. மெதுவாக நடக்க ஆரம்பித்தது. காட்டுக்குள் நுழைந்த குட்டி கரடி அங்கிருந்த பாறைகளில் ஏறி குதித்து விளையாடி கொண்டிருந்தது. திடீரென ஒரு பயங்கரமான உருமல் சத்தம் கேட்டது. பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்த திசையை பார்த்தது. அங்கே ஒரு பெரிய புலி குட்டி கரடியை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. குட்டி கரடி பயத்தில் கேட்டது, என்னை சாப்பிட போகிறீர்களா? அதற்கு புலி, ஆமாம், கரடிகரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நீதான் என் மதிய உணவு என்று பெருமையாக சொன்னது. இதை கேட்ட குட்டி கரடிக்கு பயமாக இருந்தாலும் அதன் அப்பா சொன்ன அறிவுரை நினைவுக்கு வந்தது. எந்த சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் தப்பித்து விடலாம் என்ற வார்த்தைகள் அதன் மனதில் ஒலித்தன. குட்டி கரடி தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தது. அப்போதுதான் ஒரு பெரிய பாறை ஒரு சிறிய பாறையின் மீது சாய்ந்திருப்பதை கவனித்தது. அந்த சிறிய பாறையை யாராவது அசைத்தால் பெரிய பாறை கீழே விழுந்துவிடும் என்பதை புரிந்து கொண்டது. இந்த சிறிய பாறையை எப்படியாவது பிடித்து இழுத்தால் அது புலி மீது விழுந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்தது குட்டி கரடி. ஆனால் அந்த சிறிய பாறையை தன்னால் இழுக்க முடியாது. தனக்கு அந்த பலம் இல்லை என்பதையும் உணர்ந்தது. அப்பொழுதுதான் அந்த குட்டி கரடிக்கு ஒரு அருமையான யோசனை தோன்றியது. அது புலியிடம் கேட்டது, உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்காமே, அது உண்மையா? புலி அகங்காரத்துடன், இந்த காட்டில் சிங்கராஜா மற்றும் யானை, இவர்களுக்கு பிறகு எனக்கு தான் அதிக பலம் என்று சொன்னது. குட்டி கரடி, நான் இன்னைக்கு உங்களுக்கு உணவாக போவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னை நீங்கள் சாப்பிடுவதற்கு முன் உங்களுடைய பலத்தை எனக்கு காட்டுங்கள். உங்க பலத்தை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்று கெஞ்சியது. புலி, என்ன செஞ்சு என் பலத்தை நிரூபிக்கிறது? இந்த மரத்தை அடித்து உடைக்கட்டுமா என்று கேட்டது. குட்டி கரடி, அதெல்லாம் நானே செஞ்சிடுவேன். இதோ பாருங்க, இந்த பெரிய பாறையை தூக்குங்க பார்க்கலாம் என்றது. புலி சிரித்து கொண்டே, இந்த உலகத்தில் உள்ள யாராலும் அதை தூக்க முடியாது. வேறு ஏதாவது சொல், நான் செய்கிறேன் என்றது. குட்டி கரடி, அப்படியானால் அந்த பெரிய பாறைக்கு அடியில் இருக்கும் அந்த சிறிய கல்லை மட்டுமாவது தூக்குங்கள் என்று கேட்டது. ஆனி, இவ்வளவுதானா? இதெல்லாம் எனக்கு ஜூஜிப்பி என்ற புலி அலட்சியமாக அந்த சிறிய கல்லை அசைத்தது. உடனே அந்த சிறிய கல்லின் மேல் சாய்ந்திருந்த பெரிய பாறை புலியின் மீது விழுந்து புலியை நசுக்கியது. இதை எதிர்பார்த்திருந்த குட்டி கரடி வேகமாக இன்னொரு பக்கம் ஓடி தப்பித்தது. சிறிது நேரத்துக்கு பிறகு அதை தேடி வந்த பெரிய கரடி நடந்ததையெல்லாம் கேட்டறிந்து தன் புத்திசாலித்தனமான மகனை பெருமையாக பாராட்டியது. கதை சொல்லும் நீதி, உருவத்தில் பெரியவரோ சிறியவரோ என்பது முக்கியமில்லை. நிதானமும் புத்திசாலித்தனமும் இருந்தால் போதும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை எளிதாக சமாளித்து விடலாம்.